ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு காமர்ஸ் புலங்கோ சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஃபர்ம்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் கண்டுபிடிப்பாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சைடில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். Account which is prepared at the end of the year is known as final accounts. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரோட எண்டிங்கில் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் பேர் தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இந்த அக்கௌண்ட்ஸ் ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனை கண்டுபிடிக்க ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த அக்கௌண்ட்டில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரேடிங் அக்கௌண்ட், செகண்ட் ஒன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தேர்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்லலாம் போட வேண்டிய ஐட்டம்ஸ் சிலது மிஸ்ஸிங்காக இருக்கும். ஏன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ரெக்கார்டு ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்போ எப்படி அந்த ஐட்டம்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுனா ஒரு ஐட்டமுக்கும் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. நம்ம சிலபஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கேபிட்டல் கண்டுபிடிக்க ஓப்பன் பண்ணுவாங்க. இது பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டிஸ் சைட் போடுவாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் தனி வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் கேஷ் புக். கேஷ் புக்கில் நம்மளுக்கு கேஷ் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸோட வேல்யூ கிடைக்கும். இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. கேஷ் புக் மோஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சம் கொஸ்டின்ஸில் வேணால் கொஸ்டினாக தந்திருப்பாங்க. கேஷ் புக் தந்துட்டு அதோட வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. So we need not worry. Third one total debtors account. Total debtors account credit sales கண்டுபிடிக்க ஓப்பன் பண்ணுவாங்க. இதுவும் trading accountல யூஸ் ஆகும். Fourth one total creditors account. Total creditors account credit purchases கண்டுபிடிக்க ஓப்பன் பண்ணுவாங்க. இதுவும் trading accountல யூஸ் ஆகும். Fifth one bills receivable account. Bills receivable account balance of bills receivable received கண்டுபிடிக்க ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வருஷத்துல நம்மளுக்கு எவ்வளோ பில்ஸ் கிடைச்சிருக்குன்னு கண்டுபிடிக்க ஓப்பன் பண்ணுவாங்க. This is part of debtors account. டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட் நம்மளுக்கு எவ்வளோ பில்ஸ் கிடைச்சிருக்குன்னு அமௌண்ட் நம்ம போடணும். அப்படி அந்த அமௌண்ட்டோட வேல்யூ தரலனா நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். சிக்ஸ்த் ஒன் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் அப்படிதான். ஒரு வருஷத்துல நம்மள பே பண்ண பில்ஸ் அக்செப்ட் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுவும் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல யூஸ் ஆகும். ஸோ வாங்க நம்ம ஒரு அக்கௌண்ட்டும் எப்படி ஓப்பன் பண்ணுறது அண்ட் அதில் எப்படி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஷ் புக். கேஷ் புக் நம்ம ஜஸ்ட் ஃபார்மேட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா ஆன்சர்ஸில் நீங்கள் கேஷ் புக் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு கொஸ்டினில் கேஷ் புக் தந்துட்டு அதோட அமௌண்ட் ஆன்சர்ஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதோட ஃபார்மேட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம டெபிட் சைட் போட்டுக்கணும். க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் எல்லா ரெசிப்ட்ஸும் டெபிட் சைடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம விற்கிறோன்னா காசு பிஸ்னஸ்குள்ளே வருது. ஸோ பிஸ்னஸ்குள்ளே காசு எது வந்தாலுமே அது ரெசிப்ட், அதனால எல்லாமே டெபிட் சைட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கிரெடிட் சைடு எல்லா பேமெண்ட்ஸ். இப்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா கூட்ஸை வி நீட் டு பே மணி, நம்ம காசு கட்டணும். அதனால பேமெண்ட் பிஸ்னஸ் விட்டு வெளியே போகிறது எல்லாமே கிரெடிட் சைடில் போடணும். லைக் பர்ச்சேசஸ், கிரெடிட்டார்ஸ், எல்லா எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கிரெடிட் சைட் போடணும். இது ஒரு சின்ன இன்ட்ரோ, ஜஸ்ட் உங்களுக்கு புரிய. நெக்ஸ்ட் ஒன் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெப்டார்னா யாருன்னு பார்க்கணும். டெப்டார் இஸ் த ஒன் ஹூ ஓஸ் மணி. அதாவது நம்மளுக்கு அவன் காசு தரணும். ஹீ இஸ் லயபிள் டு பே அஸ் மணி. நம்மளுக்கு அவன் காசு தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கூட் விற்றுருக்கேன் எக்ஸு கிட்ட. ஸோ இப்போ அவன் நம்மளுக்கு காசு தரணும். பட் அவன் இப்போ உடனே தர முடியாது, நான் கொஞ்ச நாள் பொறுத்து தரேன்னு சொல்கிறான். ஸோ ஹீ இஸ் அ டெப்டார். நம்ம கூட்ஸ் தந்துட்டோம், பட் அவன் இன்னும் காசு தரலை. He is in debt to pay to us.
அதான் டெப்டாரோட மீனிங். இப்போ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு ஓப்பன் பண்ணுறோம்? கரெக்ட், கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க ஓப்பன் பண்ணுறோம். இது நான் சொன்னேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் கிரெடிட் நார்மல் லெஜர் அக்கௌண்ட் இது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் போடணும், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் போடணும். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு போடணும். செகண்ட் ஒன் வந்து கேஷ், அதாவது டெப்டார்ஸ் வந்து எவ்வளோ டெப்டார்ஸ் நம்மளுக்கு காசு தந்திருக்காங்க, இந்த வருஷத்தில் வந்து எவ்வளோ காசு நம்மளுக்கு டெப்டார்ஸ் மூலயமா கிடைச்சிருக்கு, அது வந்து பை கேஷ்ன்னு போட்டு அமௌண்ட் போடணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பை பேங்க்குன்னு கொடுத்துட்டு எவ்வளோ செக் மூலயமா நம்ம டெப்டார்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க, அது வந்து கிரெடிட் சைட் போடணும். இதே வந்து டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா பேங்க்ல எவ்வளோ பில்ஸ் டிஸ்ஆனர் ஆயிருக்கு, அதாவது பேங்க்ல நம்ம வந்து காசு அவங்க தந்தாங்க பில்ஸ், நம்ம போய் செக்கு பேங்க்ல கட்டணும், பட் அவங்க பேங்க்ல வந்து காசு இல்லை, ஸோ டிஸ்ஆனர் ஆயிடுச்சு செக்கு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து அப்படி டிஸ்ஆனர் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட்டோட வேல்யூ போடணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பில்ஸ் ரிசீவபிள். இதான் வந்து நான் இங்கே சொன்னேன் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இதுக்கு வந்து சில கொஸ்டின்ல வந்து அமௌண்ட் தந்திருப்பாங்க, அமௌண்ட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்ட் ஃபார் த ஃபாலோயிங் இயர் அப்படின்னு. அது மாதிரி டைப்ல வந்து நம்ம அமௌண்ட் அப்படியே போட்டுடலாம். பட் வேல்யூ தராத கொஸ்டின்ஸ்ல நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வேல்யூ கண்டுபிடிச்சு டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் எப்படி பண்றது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெபிட் சைடில் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட். சேம் கேஸ் தான். பில்ஸ் வந்து அவங்க நம்ம தந்த பில்ஸ் வந்து அவங்க கட்டலை, அவங்க சொன்ன டைம்ல மெச்சூரிட்டி பீரியட்ல வந்து அவங்க காசு கட்டலைன்னா அந்த பில் வந்து டிஸ்ஆனர் ஆயிடும். எவ்வளோ அமௌண்ட் அப்படி இந்த வருஷம் ஃபுல்லாக டிஸ்ஆனர் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட்டோட வேல்யூ இங்கே போடணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து டிஸ்கவுண்ட் அலவுட். டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு தந்திருக்கோம், நம்மள்ட்ட அவங்க கூட்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்க சீக்கிரமாக பே பண்ணிட்டீங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு 5% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கவுண்ட் தந்தோன்னா அந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் அலவுட்குள்ளே வந்துடும். இது மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்களோ அதோட வேல்யூ வந்து நம்ம கிரெடிட் சைட் போடணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், அதாவது நம்ம வித்தது வந்து திருப்பி நம்ம கிட்டேயே வந்துடுச்சு பிஸ்னஸ்குள்ள, பிகாஸ் ஆஃப் சம் ஃபால்ட் இல்லை ஏதாவது இஷ்யூஸ்னால நம்மளுக்கு வித்த சேல்ஸ் வந்து வி ஆர் கெட்டிங் இட் பேக், அதான் சேல்ஸ் ரிட்டர்ன். இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கும் அந்த வேல்யூ வந்து நம்ம கிரெடிட் சைட் போடணும். சிக்ஸ்த் ஒன் வந்து பேட் டெப்ஸ், அதாவது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, நம்ம அவங்க கேட்கும் போதெல்லாம் காசு தருவோம். இப்போ நம்மளுக்கு வந்து காசு தேவை, நம்மளுக்கு தெரியும்ல இவன் கேட்டால் காசு தருவான் இவன் கேட்டால் தரமாட்டான். அதே மாதிரி தான் பேட் டெப்ஸ் வந்து நம்ம நிறைய பிஸ்னஸ்ட காசு தந்திருப்போம், பட் நம்மளுக்கு தெரியும் இவங்க வந்து காசே தரமாட்டாங்க, அவங்கள வந்து நம்ம பேட் டெப்ஸ்குள்ளே போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் சைடில் போட்டுக்கணும். இப்போது இந்த சைடு எல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணி பில்ஸ் ரிசீவபிள் இது வரைக்கும் ப்ளஸ் பண்ணோன்னா this side will be larger, credit side வந்து அதிகமாக இருக்கும். இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும். அதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து கிரெடிட் சேல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஹோப் இந்த டெப்டார்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்னொரு வாட்டி உங்கள் ரீகால் பண்ண சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட் போடணும். செகண்ட் ஒன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கேஷ் கிடச்சிருக்கு, பேங்க்கில் வந்து எவ்வளோ கேஷ் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு போடணும் கிரெடிட் சைட். டெபிட் சைட் வந்து நம்ம பேங்க்கில் தந்த செக் வந்து டிஸ்ஆனர் ஆயிருந்ததுன்னா அந்த அமௌண்ட் போடணும் டெபிட் சைட். தேர்ட் ஒன் வந்து பில்ஸ் ரிசீவபிள் நம்மளுக்கு டிஸ்ஆனர் ஆயிருந்தா அது டெபிட் சைட் போடணும். பில்ஸ் ரிசீவபிள் நம்மளுக்கு கிடைச்சிருந்தா அது கிரெடிட் சைட் போடணும். நெக்ஸ்ட் நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம டெப்டாஸ்க்கு தந்திருக்கோமோ அந்த டிஸ்கவுண்டோட வேல்யூ போடணும் கிரெடிட் சைடில். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்,
அதாவது எவ்வளோ சேல்ஸ் வந்து நம்ம வித்தது நம்மளுக்கு திருப்பி வந்திருக்கும் அந்த வேல்யூ வந்து கிரெடிட் சைட் போடணும். 6th ஒன் வந்து பேட் டெப்ட்ஸோட அமௌண்ட் நம்ம கிரெடிட் சைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிரெடிட்டார்னா யாருன்னு பார்க்கலாம். Creditor is the one to whom money is owing. அதாவது நம்ம யாருக்கு காசு பே பண்ணணுமோ அவன் தான் கிரெடிட்டார். ஸோ காசு வந்து பிஸ்னஸ் விட்டு வெளியே போகுது. இப்போ எப்படி வந்து கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டோட அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும். நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு பார்த்தோம். இது அப்படியே ஆப்போசிட் கிரெடிட் சைடு வரும். தென் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வரும். ஓகேவா. செகண்ட் ஒன் வந்து கேஷ் பெய்ட். அதாவது நம்ம எவ்வளோ காசு அந்த ஃபுல் வருஷம் கிரெடிட்டார்ஸ்க்கு கட்டியிருக்கோமோ அது வந்து நம்ம டெபிட் சைடு போடணும். அண்ட் எவ்வளோ காசு நம்ம பேங்க் மூலியமாக அதாவது செக் தந்திருக்கோமோ நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு அந்த அமௌண்ட் வந்து நம்ம டெபிட் சைடு போடணும். தென் கிரெடிட் சைடு வந்து பேங்க்ல நம்ம கட்டின அமௌண்ட் வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம கிரெடிட் சைடு போடணும். தேர்ட் ஒன் வந்து பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். அதாவது இந்த ஃபுல் வருஷத்துல வந்து நம்ம பே பண்ண பில்ஸ் வந்து எல்லாம் அக்செப்ட் ஆயிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அப்படி கொஸ்டின்ல வந்து பில்ஸ் பேயபிள் அக்செப்டடோட வேல்யூ தந்திருந்தா நம்ம டைரக்டா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுடலாம். பட் அப்படி வேல்யூ தரலைன்னா நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பேலன்சிங் ஃபிகர் பில்ஸ் பேயபிள் அக்செப்டடை கண்டுபிடிச்சி அதோட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரெடிட் சைடில் பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர்ட். ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே தான் பில்ஸ் பேயபிள் வந்து நம்ம பே பண்ண பில்ஸ் வந்து டைமுக்கு நம்ம பே பண்ணலன்னா அது டிஸ்ஆனர் ஆகிடும். அதை வந்து கிரெடிட் சைடு நம்ம போடணும். ஃபோர்த் ஒன் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீட். சாரி, நான் டிஸ்கவுண்ட் அலவுட்னு தப்பாக எழுதியிருந்தேன். டிஸ்கவுண்ட் ரிசீட் வந்து இப்போது நம்ம வந்து அவங்களுக்கு காசு தரணும். அவங்க வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் தந்தா அதான் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீட். டிஸ்கவுண்ட் ரிசீட் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதோட வேல்யூ வந்து இங்கே போடணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்ல இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோமோ அதோட வேல்யூ வந்து இங்கே போடணும். இப்போது நம்ம இந்த சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா இந்த சைடோட அதிகமாக இருக்கும். பேலன்சிங் ஃபிகர் வந்து பர்ச்சேசஸ். நம்மளுக்கு தேவையான கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்து நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகராக கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் புரிஞ்சிச்சுன்னு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல வந்து மோஸ்டாக கொஸ்டின்ஸில் ஃபைண்ட் டோட்டல் பர்ச்சேசஸ் இல்லை ஃபைண்ட் டோட்டல் சேல்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. அது ஒன்றுமே இல்லை. இந்த கேஸில் வந்து கேஷ் சேல்ஸ் அவங்க தந்துட்டு இருப்பாங்க. கிவன் கேஷ் சேல்ஸோட அமௌண்ட் இல்லை கேஷ் பர்ச்சேசஸோட அமௌண்ட் தந்திருப்பாங்க. நம்ம கிரெடிட் சேல்ஸ் வந்து டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கண்டுபிடிக்கணும். கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்து கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா இந்த கிவன் அண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் இல்லை டோட்டல் பர்ச்சேசஸ் கிடைச்சிரும். ஹோப் இந்த சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அதனால நான் இல்லுஸ்ட்ரேஷனில் ஜஸ்ட் 4 அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட சம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி சம்மும் நான் பண்ணி காமிக்கணும், இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ் டியூரிங் த இயர் அந்த அமௌண்ட் தந்திருந்தாங்கன்னா நம்ம பண்ண தேவையில்ல பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். அப்படி தரலைன்னா நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பண்ணணும். இது வந்து டெப்டார்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டோட்டல் பேலன்ஸ் ப்ராட் டவுன். அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம டெபிட் சைடில் போடணும், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் போடணும். இதில் வந்து 2 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேஷ் பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ நம்மளுக்கு கேஷாக கிடச்சிருக்கோ அந்த அமௌண்ட் போடணும். அப்படி இல்லைன்னா செக்காக பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ கிடச்சிருக்கோ அந்த அமௌண்ட் போடணும். செகண்ட் ஒன் வந்து பை டெப்டார்ஸில் வந்து எவ்வளோ பில்ஸ் ரிசீவபிள் நம்மளுக்கு டிஸ்ஆனர் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட் போடணும். இந்த 2 அமௌண்ட் போட்டு நம்ம கிரெடிட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா
கிரெடிட் சைடு வந்து அதிகமாக இருக்கும் டெபிட் சைடோட. நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் வந்து பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் த இயர். இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் போட்டு அதில் வந்து நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து டோட்டல் கிரெடிட்டாஸ் மாதிரி தான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். இது வந்து தரலனா கொஸ்டினில் நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் வந்து சேம் ஆஸ் டோட்டல் கிரெடிட்டாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வரும். அண்ட் 2 ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் பேட். நம்ம கேஷாக எவ்வளோ காசு கட்டியிருக்கோமோ அந்த அமௌண்ட் போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம செக்காக எவ்வளோ காசு கட்டியிருக்கோமோ டு பேங்க்னு போட்டு அந்த அமௌண்ட் போடணும். செகண்ட் ஒன் வந்து டு கிரெடிட்டாஸ். எவ்வளோ நம்ம பே பண்ண பில்ஸ் வந்து டிஸ்ஆனர் ஆயிருக்கு, அந்த வருஷத்தில் வந்து நம்ம பே பண்ண பில்ஸ் டிஸ்ஆனர் ஆயிருந்தா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் போடணும். நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ணோன்னா டெபிட் சைடு வந்து அதிகமாக இருக்கும் கிரெடிட் சைடோட. பேலன்சிங் ஃபிகர் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். இப்போ இந்த வேல்யூ கிடைச்ச வேல்யூவை நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் இல்லுஸ்ட்ரேஷன் 16 எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கொஸ்டினில் வந்து எல்லா அக்கௌண்ட்டையும் டீல் பண்ணாங்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொஸ்டினில் வந்து கால்குலேட் கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும். நார்மலாக கிரெடிட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். பட் இந்த கொஸ்டினில் வந்து பை ப்ரிப்பேரிங் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்னு தந்திருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து அமௌண்ட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு வந்து தந்திருக்க மாட்டாங்க அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேயபிள் அக்செப்டடும் தந்திருக்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கண்டுபிடிக்கணும். வேற என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பர்டிகுலர்ஸில் டெப்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள் இது எல்லாத்துக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு தந்துட்டாங்க. இது எந்தெந்த சைட் போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெப்டாஸ்க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைட் போடுவோம்? ஆஃப்கோர்ஸ் டெபிட் சைட். க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு. இதே மாதிரி தான் பில்ஸ் ரிசீவபிள்க்கும் வரும். இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு, இது டெபிட் சைடு. க்ளோசிங் பேலன்ஸ் சேம் கோஸ் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ். அதாவது டெப்டாஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச காசு வந்து 1,30,000 தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர்ஸ். நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ். இது வந்து எந்த அக்கௌண்ட்டில் வரும்? கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ். சப்ளையர்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் தந்திருக்காங்க. ஸோ இதுவும் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பில்ஸ் பேபிள். அதாவது நம்ம பே பண்ண பில்ஸ் வந்து எவ்வளோ இந்த வருஷம் ஃபுல்லாக பே பண்ணியிருக்கோன்னு, அது 7,000. இது வந்து பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்ல வரும். நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் வந்து எவ்வளோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த வருஷத்துலன்னு, இது வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட். எவ்வளோ பில்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்ஹானர் ஆயிருக்கு, இதுவும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வரும். லாஸ்ட்டாக பேட் டெப்ட்ஸ், இது டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா? இப்போ எப்படி வந்து கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டோட்டல் டெப்டாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எதுக்கு? பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் தி இயர் கண்டுபிடிக்க. ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபிட் கிரெடிட். ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும்? டெபிட் சைடு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எவ்வளோ தந்திருக்காங்க? 5,000. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 1,000. ஸோ 5,000, திஸ் இஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 1,000. நெக்ஸ்ட் செகண்டாக என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து கேஷ். எவ்வளோ கேஷ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? கொஸ்டினில் எங்கே இருக்கு? கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் 14,000. அந்த அமௌண்ட் இங்கே போட்டுக்கணும். தென் பை டெப்டாஸ். எவ்வளோ வந்து டிஸ்ஆனர் ஆயிருக்கோ பில்ஸ் ரிசீவபிள், அது வந்து பை டெப்டாஸ் நம்ம கிரெடிட் சைடில் போடணும்.
இங்கே பாருங்க bills receivable dishonored 1200 இந்த அமௌண்ட் வந்து நம்ம கிரெடிட் சைடில் போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 16,200 கிடைக்குது. 16,200 போட்டுக்கோங்க. 16,200 minus 5,000 11,200 வந்து நம்மளுக்கு bills receivable received during the year. இதான் வந்து பேலன்சிங் ஃபிகர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எந்த சைடு போடுவோம்? கரெக்ட், இங்கே bills receivable received 11,200 டோட்டல் டெப்டாஸில் கிரெடிட் சைட் போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் பண்ணலாம். இதுவும் சேம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைட். இது ஓப்பனிங், இது க்ளோசிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கரெக்ட், கேஷ். எவ்வளோ கேஷ் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இங்கே அமௌண்ட் இங்கே இருக்குது. Cash received from debtors 1,30,000. So 1,30,000 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? டிஸ்கவுண்ட் அலவுட் இருக்கா இல்லையான்னு பாருங்க. டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர்ஸ் 5,500 rupees அந்த அமௌண்ட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு டெப்டாஸ் அக்கௌண்ட் இங்கே இருக்கு பாருங்க. பேட் டெப்ட்ஸ் 3,500 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட். இங்கே நம்ம ஒரு அமௌண்ட் போட்டுட்டோம் பார்த்தீங்களா, பை டெப்டாஸ்னு. இந்த அமௌண்ட் இங்கேயும் போடணும். 2 வாட்டி வருதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி இந்த அக்கௌண்ட்டில் மட்டும் போட்டு இதில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஆன்சர் தப்பாயிடும். நம்ம ஃபார்மேட் முதல்ல பார்த்து வச்சுக்கோங்க. டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்ட் இந்த சைடு வரும், டிஸ்ஹானர்ட் இந்த சைடு வரும். அதனால் டிஸ்ஹானர்ட் போடணும். ஸோ அகேன் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் எவ்வளோ? 1,200. இது டெப்டாஸ் அக்கௌண்ட்லேயும் போடணும். ஸோ டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் 1,200 போட்டோமா. தென் கடைசியாக வந்து பை பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு வந்து இந்த அமௌண்ட் வந்து இங்கே போடணும். தட் இஸ் 11,200. இப்போ பேலன்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 1,44,000 கிடைக்குது. இதுதான் நம்மளோட கிரெடிட் சேல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் ஓவரா கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா பில்ஸ் பேயபிள் அக்செப்டடை கண்டுபிடிக்க. ஓகேவா, இப்போ பார்க்கலாம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் எப்படி பண்ணணும்? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு வரும், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வரும். அப்படியே பில்ஸ் ரிசீவபிளுக்கு ஆப்போசிட்டாக வரும். தென் எவ்வளோ கேஷ் வந்து பில்ஸ் பேயபிள் நம்மளுக்கு வந்து பே பண்ணியிருக்கோம் அந்த பார்க்கணும். அதோட அமௌண்ட் எங்கே இருக்குது? ஹியர் பேமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள். அதாவது பில்ஸ் பேயபிளுக்கு நம்ம எவ்வளோ பேமெண்ட் தந்திருக்கோம்? 7,000. இது டெபிட் சைடில் போட்டோமா. நவ் பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 8,000 கிடைக்குது. இதான் வந்து பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் டியூரிங் த இயர். ஓகே, தென் இது இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னு நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். சேம் வே ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைட் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் எல்லா அக்கௌண்ட்லையும் இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆப்போசிட்டில் தான் எப்பயுமே கேஷ் பெய்டு இல்லை ரிசீவ் நம்ம போடணும். இந்த கேஸில் டோட்டல் கிரெடிட்டாஸ், அதனால எவ்வளோ காசு நம்ம கட்டியிருக்கோன்னு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ காசு நம்ம கட்டியிருக்கோம். கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ் 70,000. அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட். எவ்வளோ டிஸ்கவுண்ட் நம்ம நம்மளுக்கு தந்திருக்காங்க, அதாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வரணும். எவ்வளோ டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு தந்திருக்காங்க அவங்கன்னு பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ். சப்ளையர்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். That is 3,500. ஓகேவா. தென் டு பில்ஸ் பேயபிள் இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா வேல்யூ 8,000. இதை மறக்காமல் போட்டுருணும், இல்லை ஆன்சர் வராது. அதை பார்த்துக்கோங்க. பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் வந்து 8,000. ஸோ 8,000 போட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் 84,500. இதான் நம்மளோட கிரெடிட் பர்ச்சேசஸ். இப்போ ஆன்சர் என்ன? கிரெடிட் சேல்ஸ் வந்து 1,44,000, கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்து 84,500. ஹோப் இந்த 4 அக்கௌண்ட்டும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு. Hope to see you soon in another video. Until then, bye bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காமர்ஸ் புல்லிங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க.